மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேட்கப்படுது, இந்த உலகத்திலே அறிவாளி யார் அப்படின்னு கேட்கப்படும் போது அவர் நான் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ அல்லாஹ் அவருக்கு ஒரு கட்டளையிடுறான். என்னன்னா ஹித்ரு அப்படின்ற ஒரு மனிதர் இருக்காரு, அந்த ஹித்ரு கிட்ட நீங்க போங்க அப்படின்ற கட்டளை. ஸோ ஹித்ரு கிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. போகும்போது என்ன சொல்றாங்க, அந்த ஹித்ரு மனிதர் சொல்றாரு, நீங்க பொறுமையா இருக்க மாட்டீங்க, என் கூட இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல இல்ல அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, அதனால நான் இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ அவர் 3 விஷயத்த செய்யறாரு. என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா, ஒரு புதுசா ஒரு படகுல போயிட்டு இருக்காங்க. புது படகு. அந்த படகோட்டி ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையில தான் இருக்கான். அந்த படகுல ஒரு ஓட்டை போட்டுறாங்க. ஓட்டை போட்டவுடனே மூசா அலைஹிஸ்ஸலாம், இங்க நல்ல படகா இருக்கு, புது படகா இருக்கு. அந்த மனிதனும் கஷ்டப்படுறான், அவனை பார்க்குறீங்க. ஏன் இதுல போய் ஓட்டை போட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க பொறுமையா இருக்க மாட்டீங்க, நான் சொன்னேன் தானே அப்படின்னு அவரு சொல்றாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சரி சரி நான் பொறுமையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து அந்த மனிதர் 2 பேரும் ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த ஊருக்கு போயிட்டு நம்ம சாப்பாடு வாங்கி சாப்பிட போகும்போது அந்த ஊர்ல இருக்கவங்களாம் விரட்டுறாங்க. ஊர்க்காரவங்கள தவிர வேற யாருக்கும் சாப்பாடு குடுக்க மாட்டோம். இந்த ஊர்ல இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி ரொம்ப அவங்கள வந்து வேதனைப்படுத்தி விரட்டுறாங்க. ஆனா அப்போ அந்த ஹித்ர் என்ன செய்றாரு அப்படின்னா, அந்த ஊருக்காக ஒரு செவுரு இடிஞ்சு போன அந்த செவுரு வந்து கட்டி குடுக்குறாரு. கட்டி குடுக்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அவங்களே நம்மள எல்லாரும் தொரத்துனாங்க. ஒரு சாப்பாடு கூட குடுக்கல. அவங்களுக்கு ஏன் இந்த சோறு நம்ம வச்சு குடுக்கணும்? ஏன் இந்த மாரி ஹெல்ப் பண்ற மாரி செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க பொறுமையா இருக்க மாட்டீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல இல்ல நான் பொறுமையா இருக்கேன் அப்படின்னு. அடுத்து பார்த்தா ஒரு அழகான குழந்தை விளையாண்டுட்டு இருக்கு. அந்த குழந்தைய கொன்னுடுறாரு. கொல்லும்போது ஆச்சரியமா இருக்கு இவருக்கு. ஏன் கொல்றீங்க அப்படின்னும்போது, இனிமேல் நீங்க பொறுமையா இருக்க மாட்டீங்க. நான் இதெல்லாம் ஏன் செஞ்சேன்னு நான் சொல்றேன். அப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ ஃபர்ஸ்ட் அந்த படகு. அந்த படகோட்டியோட மன்னன் ஒருத்தன் இருப்பான் அந்த ஊர்ல. அந்த மன்னன் என்ன செய்வான்னா, புதுசா இருக்கக்கூடிய படகுகள் எல்லாத்தையும் அபகரிச்சு வச்சுப்பான். அப்போ நான் என்ன செஞ்சேன், அதுல ஒரு சின்ன ஓட்டை ஏற்படுத்துறது மூலமா, அந்த படகுல ஒரு குறைபாடு இருந்தா அந்த மன்னன் வாங்க மாட்டான்ல. அப்ப அந்த படகோட்டிக்கு எப்பவுமே அது வந்து ஒரு பிரயோஜனமா இருக்கும். அதற்காக தான் அத செஞ்சேன். அந்த அறிவு எனக்கு கொடுக்கப்பட்டது. அத நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களால புரிஞ்சுக்க முடியல அப்படின்றத சொல்றாரு. 2வது விஷயம் அந்த செவுரு கட்டி குடுக்குறது. அந்த வாள் ஏன் கட்டி குடுத்தாங்க அப்படின்னா, அந்த ஊர்ல 2 அனாதை பசங்க இருக்காங்க. அந்த அனாதைகளோட சொத்து அந்த வாளுக்கு அந்த செவுருக்கு அடியில இருக்கு. அது இடிஞ்ச நிலைமையில இருந்தது. ஸோ அப்போ அந்த சொத்து அவங்க வளர்ற வரையும் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த செவுரை வந்து கட்டி கொடுத்தேன். அந்த அறிவு எனக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு அவர் சொல்றார். 3வதா இருக்கக்கூடியது அந்த குழந்தை. இப்போ அந்த குழந்தையுடைய தாய் தந்தை வந்து ஒரு நல்ல இஸ்லாமிக்கா இறைவனை வணங்கக்கூடியவங்களா இருக்காங்க. இந்த குழந்தை வளர்ந்து ஒரு மோசமான மனிதனாக அந்த தாய் தந்தையே வழிகெடுக்கக்கூடிய ஒரு மனிதனா மாறிடும். அதனால அந்த குழந்தையை கொல்லணும் அப்படின்னு எனக்கு கொடுக்கப்பட்டது. அந்த கட்டளையை நான் நிறைவேற்றினேன். நீங்க உங்களுக்கு அந்த அறிவு கொடுக்கப்படாதனால இதை நீங்க அப்போஸ் பண்ணீங்க அப்படின்ற விஷயம் குர்ஆன்ல இருக்கும். ஸோ எல்லாமே அறிந்தவன் அல்லாஹ் மட்டும்தான். ஆலமீனா இருக்கான். எல்லா விஷயங்களும் பற்றி அவனுக்கு தான் தெரியும். நமக்கு வந்து இது ஏன் நடக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியாது.